மோடி இந்த நாட்டை விட்டு ஓடும் போது நாட்டுக்கு நல்ல முறைக்க போது ஜக்கமா சொல்றா ஜெயிக்க முடியும். ஜக்கமா சொல்றா. இந்த தொகுதியில செந்தில் பாலாஜி சொல்றவர் தான் எம்பியா ஜெயிக்க முடியும். ஜக்கமா சொல்றா. முக ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து கொள்ளை இல்லாத வந்து கொரோனாவை ஒழிச்சிருக்கிறார். ஜக்கமா சொல்றா. மோடி இன்னொரு முறை பிரதமரா வந்தா நாட்டை மோடி உருவாக்கிடுவார். ஜக்கமா சொல்றா. நாட்டை பாதுகாக்க முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொல்றா எம்பியா வருவார். ஜக்கமா சொல்றா. இந்த தொகுதியில முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொன்னவர் தான் எம்பியா ஜெயிக்க முடியும். ஜக்கமா சொல்றா. மோடி இன்னொரு முறை பிரதமரா வந்தா நாடு நாசம். ஜக்கமா சொல்றா. இந்த தொகுதியில முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொன்னவர் தான் எம்பியா ஜக்கமா சொல்றா. இன்னொரு முறை பிரதமரா வந்தா நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஜக்கமா சொல்றா. நாட்டை காப்பாற்றுவதால் முதலமைச்சர் முக ஸ்டாலின். இது நான் சொல்லல. ஜக்கமா சொல்றா. ஜக்கமா வாக்கு பொய்க்காது. ஜக்கமா சொல்றா. 12,000 கொடுத்திருக்கா. ஜக்கமா சொல்றா. முக ஸ்டாலின் முதலமைச்சர் ஜக்கமா சொல்றா. மோடி பிரதமரா வந்து 15 லட்சம் ரூபாய் தரன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருந்த 500,000 பிரதமரா வந்தா நாடு நாசமாயிரும். வீடு வீதிக்கு வந்துடும். பிள்ளைங்க நிலைமை மோசமாகும். ஜக்கமா சொல்றா. இது நாட்டை பாதுகாக்க ஜக்கமா சொல்றா. கரூர் எம்பி தொகுதிங்கிறது செந்தில் பாலாஜி தொகுதி. ஜக்கமா சொல்றா. முக ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து மகளிர் உரிமைத்தொகை மாசம் 1000 கொடுக்கிறார். ஜக்கமா சொல்றா. முக ஸ்டாலின் முதலமைச்சர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றவர் தான் எம்பியா வர முடியும். ஜக்கமா சொல்றா. இந்த தொகுதியில செந்தில் பாலாஜி ஜக்கமா சொல்றா. மோடி இன்னொரு முறை பிரதமரா வந்தா நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஜக்கமா சொல்றா. நல்ல ஆழம் இருந்துச்சு. நாட்டுக்கு நல்ல ஆழம் இருந்துச்சு. ஜக்கமா சொல்றா. உங்களுக்காக உழைக்கக்கூடிய உழைப்பாளி தான் முதலமைச்சர் முக ஸ்டாலின். ஜக்கமா சொல்றா. முக ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து கொள்ளை இல்லாத ஒரு நல்லாட்சி நடக்குதுன்னு இந்த தொகுதியில திமுக ஜெயிக்க முடியும். ஜக்கமா சொல்றா. இந்த தொகுதி மட்டும் இல்ல 40 தொகுதி முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொல்ற வேட்பாளர் தான் ஜெயிப்பாங்கன்னு ஜக்கமா சொல்றா. 40 தொகுதி மட்டுமல்ல முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொல்றவர் தான் இந்த நாட்டுடைய பிரதமர். ஜக்கமா சொல்றா. முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொல்றவர் தான் இந்த நாட்டில் பிரதமரா வர முடியும். ஜக்கமா சொல்றா. மோடி இன்னொரு முறை பிரதமரா வர முடியாது. ஜக்கமா சொல்றா. மோடி இந்த நாட்டை குட்டிச்சவராகி இருக்கார். ஜக்கமா சொல்றா. மோடி இந்த நாட்டை ஜெயிக்க முடியும்.